ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது டெட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 2ல் வந்து சைக்காலஜிக்கு நம்ம போகிற 4th பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து 5 செஷனில் கேட்ட கொஸ்டின் 150 கொஸ்டின். செகண்ட் பார்ட்டில் வந்து 6 செஷனில் கேட்ட 150 கொஸ்டின். தேர்ட் பார்ட்டில் 5 செஷனில் கேட்ட 150 கொஸ்டின். அதேமாதிரி இது வந்து 4th பார்ட், அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு சைக்காலஜிக்கு பேப்பர் 2க்கு ஃபைனலாக கடைசியாக போன வருஷம் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட சைக்காலஜியில் கேட்கப்பட்ட கொஸ்டினை மட்டும் ஏற்கனவே இதேமாதிரி இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்கோம். இது சைக்காலஜியில் ஒவ்வொரு செஷன்லேயும் 30 கொஸ்டின். ஒரு எக்ஸாம்னா அது 30 சைக்காலஜி, 30 தமிழ், 30 இங்கிலீஷ் வரும். அது மாதிரி இது வந்து 12/2/23 ஈவினிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின், 13/2/23 மார்னிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின், 13/2/23 ஈவினிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின், 14/2/23 மார்னிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின், 14/2/23 ஈவினிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின். மொத்தம் அது மாதிரி 5 செஷன்லேயும் ஒரு செஷன் 30னா 5 செஷனில் 150 கொஸ்டின். அதாவது சைக்காலஜியில் கேட்ட 5 தேர்வுகளில் கேட்கப்பட்ட 150 கொஸ்டின்ஸ். அதற்கான ஒரே ஒரு சரியான விடை. மேடம் அதை நீங்கள் கொஸ்டினில் அங்கேயே பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் இருக்கும். நீங்கள் போய் ஆன்சர் செக் பண்ணிக்க. நம்ம வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே அந்த கொஸ்டினுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு செக் பண்ணி அதை பிடிஎஃபாக வேர்டாக டைப் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதில் காமிச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிடிஎஃப் தான். அது வீடியோவாக ஓடிட்டுருக்கு. மற்ற யூடியூப் சேனல் மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் அந்த கொஸ்டினை பார்க்க முடியும். எகைன் அதே கொஸ்டின் பார்க்கணும், நீங்கள் எகைன் அந்த வீடியோ பார்க்கணும். நீங்கள் நமக்கு அப்படி இல்லை. வீடியோ முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிடிஎஃபே நீங்கள் நேராக டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். நம்ம சேனல் டெட்டுக்கு டிஎன்பிசிக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், நிறைய பேர் இது வந்து பார்க்குற மாதிரி தெரில. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல எப்படி இது மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரில. யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க இருந்தாங்கன்னா இதை பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஷேர் பண்ணுங்கள். இது தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணி கோச்சிங் சென்டர் போக முடியல, எதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரில, சைக்காலஜியில் எப்படி படிக்கிறதுன்னு தெரிலங்கிறவங்களுக்கு ஃபைனலாக கடைசியாக கேட்கப்பட்ட அதாவது டெட்டு எக்ஸாமில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மொத்தம் இதில் வந்து 4 பார்ட்டு. இது 4வது பார்ட்டு. 21 செஷனில் கேட்ட 630 கொஸ்டின்ஸ். இங்கே மொத்தம் நான் ஒவ்வொரு பார்ட்லேயும் 5, 6 அந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. மொத்தம் 4 பார்ட்லேயும் 630 சைக்காலஜி கொஸ்டின். அதுக்கான ஆன்சரோடு ப்ரிப்பேர் பண்ணி அதில் போட்டிருக்கோம். மறந்துட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். டெட்டு பேப்பர் 2 சைக்காலஜிக்கு இது லாஸ்ட்டு பார்ட்டு, 4வது பார்ட்டு. இதே மாதிரி நம்ம இதில் வந்து இங்கிலீஷ்க்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி சைக்காலஜி பேப்பர் 1க்கு போட்டிருக்கோம். அது பேப்பர் 2வில் லாஸ்ட் பார்ட்டு. நம்ம சேனலில் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது வெளியில் திறமையத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டெட்டு ப்ரிப்பரேஷன் இதோட முடியுது. இனிமேல் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். அதாவது டிஎன்பிசிக்கு 6th ஆரம்பித்து 12th வரைக்கும் தமிழ் புக்கில் வரியாக எடுத்த எல்லாமே இதில் நிறைய உங்களுக்கு பிடிஎஃபாக நீங்கள் எந்த வீடியோவாக பார்க்க தேவையில்ல, பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் ஒவ்வொரு வாரம் முடிவுலையும் கண்டிப்பாக ஒவ்வொரு புக்காக கொடுத்துருவோம். இப்போ இன்னொரு 10 டேஸில் வந்து 6th தமிழ் புக்கு வரியாக எடுத்தது ஒரு 50 to 60 பக்கம் வரைக்கும் வர மாதிரி இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வாரம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம். தேவையானங்க பாருங்கள். டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கும் நாங்கள் நிறைய மெட்டீரியல் கொடுக்க தயாராக இருக்கோம். நம்ம சேனலில் பாருங்கள். டெட்டு பேப்பர் 2க்கு இந்த வீடியோ வேகமாக போதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கும் போது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன். அது ஒரு லிங்க்காக இருக்கும், ஒரு ப்ளூ கலர் லிங்க்காக இருக்கும். அது என்னென்னா, இப்போ பார்த்துட்ருக்க பிடிஎஃபை என்னுடைய கூகுள் ட்ரைவ்லேருந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகி எனக்கு ஒரு அக்சஸ் வரும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் அக்சஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன்றும் வச்சு படிச்சுக்கலாம். எகைன் நமக்கு இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் நேராக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக பிடிஎஃபே பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் திரும்பி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டெட்டு ப்ரிப்பேர் அவங்களுக்கு மறந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஷேர் பண்ணுங்கள். வெளியில் நிறைய பேருக்கு போகிற மாதிரியே தெரில. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சிரமப்பட்டு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இதை கொடுத்துட்ருக்கேன். நான் ஏற்கனவே டெட்டில் 3 தடவை பாஸ் பண்ணியிருக்கேன். 3 எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஏழ்மை நிலைமை இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக என்னால் கோச்சிங் சென்டர் போக முடியல, செலவு பண்ண முடியலைங்கிறவங்களுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் டெட்டு ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் டிஎன்பிசி ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம ஐடியா கொடுங்க. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. உங்கள் கமெண்ட் வந்தால் தான் நீங்கள் மேற்கொண்டு வேறு எதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். மறந்துட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் லிங்க்கில் வரும். தேவையான எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்க வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டெட் பேப்பர் 2க்கு 4th பார்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட வேணாம், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்